வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வெள்ளி இரவு செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். 23ஆம் தேதிக்குள் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவிப்பு. மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தகவல். ஜூன் 30 நள்ளிரவு முதல் ஜிஎஸ்டி அமல். அமைச்சர் அருண்ஜேட்லி அறிவிப்பு. முதல்வர் பழனிசாமி தினகரன் மீது வழக்கு பதிய பரிந்துரை. ஆர்கே நகர் பண விநியோகம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. முதல்வர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்க மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் பற்றி வரும் 23ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தல் ஜூலை 17ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆளும் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் பொது வேட்பாளரை தேர்வு செய்யும் பணி முனைப்புடன் மேற்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், வெங்கையா நாயுடு, அருண்ஜேட்லி ஆகியோர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சி தலைவருமான ராம்விலாஸ் பாஸ்வானை தில்லியில் வெங்கையா நாயுடு சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் பற்றி வரும் 23ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். और साथ ही साथ राष्ट्रपति चुनाव के संदर्भ में अभी तक क्या हो रहा है मैंने अवगत कराया. हम प्रधानमंत्री जो तय करेंगे उस हिसाब से हम चलेंगे, ऐसा उन्होंने पहले ही कह चुका है और आज भी मुझे वही बताया है. प्रधानमंत्री जी विदेश जा रहे तो इसलिए इसके पहले ही निर्णय होना और बाकी पार्टियों को भी बताना और पक्का नहीं हुआ, मगर जैसा आपने कहा उसके पहले ही हो जाए. இதனிடையே பாரதிய ஜனதா கட்சியின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் தில்லி வர கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் உறுப்பினர்கள் அனைவரும் தில்லியில் இருக்க கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் வேட்பாளர் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் பொது சரக்கு சேவை வரி விதிப்பு அமல்படுத்தப்படும் என மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் 17வது கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மாநில அரசால் விற்கப்படும் லாட்டரி சீட்டுகளுக்கு 12% வரி விதிக்கப்படும் என தெரிவித்தார். தனியாரால் விற்கப்படும் லாட்டரி சீட்டுகளுக்கு 18% வரி விதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். வரும் 30ஆம் தேதி நள்ளிரவு முதல் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்தப்படும் என்றும் இதற்கான விழா ஜூலை 1ஆம் தேதி தில்லியில் நடைபெறும் எனவும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். The official launch of the GST will take place on the midnight of 30th and 1st at a function which will be organized in Delhi. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், டிராக்டர் உள்ளிட்ட 30க்கும் அதிகமான பொருட்களுக்கான வரியை குறைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜவுளிகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான வரியை குறைக்க வேண்டுமென ஜிஎஸ்டி கூட்டத்தில் வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார். ஆட்சி தொடர வேண்டுமா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் அல்ல எனவும் அவர் கூறினார். ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படை உரிமையை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆட்சி நீடிக்கணுமா நீடிக்கக்கூடாது. ஸ்டாலின் தீர்மானிப்பது கிடையாது. ஏன்னா ஜனநாயகத்தினுடைய காவலர் என்று சொல்லிக்கொண்டு 356 ஒழிக்கணுன்ற சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 356 இன்வோக் பண்ணுறாங்கன்னா எந்த லெவலுக்கு அவருடைய சுயநலம் வெளிப்படுது என்பது தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற விழாவில் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார். இந்த விழாவில் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் பண விநியோகம் தொடர்பாக முதல்வர் பழனிசாமி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. பண விநியோகம் தொடர்பான புகாரை அடுத்து சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. சென்னையை சேர்ந்த வைரக்கண்ணன் என்பவர் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையத்திடம் இது தொடர்பாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து கோரியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் தொடர்பான புகாரை
அடுத்து வருமான வரித்துறை சோதனை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. அப்பொழுது கிடைத்த ஆதாரங்களின்படி முதல்வர் பழனிசாமி, அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன், அமைச்சர்கள் செங்கோட்டையன், வேலுமணி, செல்லூர் ராஜு, தங்கமணி, விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது வழக்கு தொடர தலைமை தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு விலை கொடுத்த முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டப்பிரிவின் கீழ் கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். சென்னை ஆர்கே நகரில் பண விநியோகம் தொடர்பாக அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி அதிர்ச்சி அளிக்கும் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்துள்ள ஸ்டாலின், லஞ்சம் கொடுத்து வாக்காளர்களை வளைக்கும் மிகப்பெரிய திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது வருமான வரித்துறை சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையமே வெளிப்படையாக குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் தமிழக வரலாற்றில் தேர்தல் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய கரும்புள்ளியை அதிமுக அரசு விழ வைத்துள்ளதாக கூறியுள்ள ஸ்டாலின், வாக்காளர்களுக்கு விலை கொடுத்த முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சியை கலைக்க திமுக சதி செய்கிறதென அதிமுக மூத்த தலைவரும் மக்களவை துணைத் தலைவருமான தம்பிதுரை தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை இன்று காலை 11 மணி அளவில் தம்பிதுரை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நட்பு ரீதியாக ஆளுநரை சந்தித்ததாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சி 4 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெறும் என கூறினார். ஆட்சியை கலைத்துவிட்டு முதல்வராக ஸ்டாலின் கனவு காண்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி நன்றாக செயல்படுகிறது. சட்டமன்றத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். மானியமானது சிறந்த முறையில் விவாதிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் தரப்படுகிறது சட்டமன்றத்தால். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆட்சி கலைக்க வேண்டும் என்பது சொல்வது தேவையற்ற ஒன்று. அவருடைய ஆசை எப்படியாவது அதை கலைத்துவிட்டால் தான் முதலமைச்சராக முடியுமா என்பதை ஸ்டாலின் அவர்கள் கனவு கண்டுகின்றார்கள். அவர் கனவானது நடக்காது. ஆந்திர அரசு கட்டும் தடுப்பணைகளால் தமிழக விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழகம் மற்றும் ஆந்திர எல்லையில் உள்ள பாலாற்றின் குறுக்கே 4 கோடி ரூபாய் செலவில் ஆந்திர அரசு தடுப்பணை கட்டி வருகிறது. இதனை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், பாலாறு மற்றும் கொசஸ்தலை ஆறுகள் மூலம் தமிழகத்திற்கு கிடைத்து வரும் தண்ணீர் தடுக்கப்பட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தடுப்பணை கட்டுவது குறித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். கட்டப்படக்கூடிய பாலம் இது தரைமட்ட பாலம் என்று அறிவித்திருந்தாலும் வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக இது தடுப்பணை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும் என்ற அச்சம் விவசாய பிரிவு மக்களுக்கு உருவாகி இருக்கிறது. எனவே இது குறித்து ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை தமிழக அரசும் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேரையும் வரும் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தனர். 5 மீனவர்களை கைது செய்ததுடன் அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தினர். பின்னர் 5 மீனவர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய மீனவ சங்க தலைவர் போஸ், மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 2வது முறையாக கடலுக்கு சென்ற மீனவர்களை சிறைப்பிடித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என கூறினார். ஏற்கனவே தமிழக மீனவர்கள் 11 பேர் இலங்கை சிறையில் உள்ளதாகவும் அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போஸ் கேட்டுக்கொண்டார். கடலுக்கு போன உடனே எங்க மண்டபம் படகு ஒரு படகையும் 5 மீனவரையும் இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்கிறாங்க. 143 போட்டு பிடிபட்டு 2 வருஷமா எந்த விதமான கேள்வி காப்பாடு இல்லாமல் இருக்கு. தொடர் நடவடிக்கையா இப்போ ஒரு ஓட்டை பிடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்தா என்ன செய்யறது? அந்த படகை கொண்டு போனதோட மத்திய அரசாங்கம் உடனே தலையிட்டு அந்த படகு மீது எந்த விதமான வழக்கும் பதியாம அந்த படகையும் மீனவர்களும் விடுவிச்சா தான் அந்த மீனவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அதை உடனடியாக மத்திய மாநில அரசு செய்யணுங்கிறது எங்களோட கோரிக்கை.
மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் பகுதியில் தொடரும் வேலைநிறுத்த போராட்டத்தால் சுற்றுலா தொழில் முடங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங் மலைப்பகுதி உள்ளிட்ட இடங்களை உள்ளடக்கிய கூர்காலாந்து எனும் தனி மாநிலத்தை உருவாக்க வேண்டுமென கூர்கா ஜனமுக்தி மோர்ச்சா போராடி வருகிறது. இதனிடையே கூர்கா ஜனமுக்தி மோர்ச்சா அமைப்பின் முன்னணி தலைவர்களின் வீடுகளில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது ஆயுதங்கள், வெடிமருந்துகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டார்ஜிலிங்கில் கால வரம்பற்ற போராட்டம் 2 நாட்களுக்கு முன்பு தொடங்கியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பண விநியோகம் தொடர்பாக முதல்வர் விளக்கம் அளிக்கவும் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பண விநியோகம் தொடர்பாக வழக்கு பதிய தேர்தல் ஆணையம் பரிந்துரை குறித்து முதல்வர் விளக்கம் அளிக்க வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் 3 ஆண்டு சாதனை விளக்க கருத்தரங்கம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தேர்தல் ஆணைய வழக்கை முதல்வர் நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பொருட்களின் விலை குறைந்து பொருளாதார புரட்சி ஏற்படும் என்றும் அவர் கூறினார். முதல்வர் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள், முதல்வர் மேல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான தார்மீக உரிமையை, அவர்கள் கடமையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அதற்கு விளக்கம் தர வேண்டும். விசாரணை வரட்டும், விசாரிக்கப்படட்டும். வழக்கு இருக்கிறது. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், தவறு செய்யவில்லை என்றால் விடுவிக்கப்படுவார்கள். அதுதான் இந்த நாட்டின் நீதி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் பொழுது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த விவகாரம் தொடர்பாக முதல்வர் பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், எம்எல்ஏ சரவணன் தொடர்பான வீடியோ 3 மாதங்கள் கழித்து வெளியிடப்பட்டதில் உள்நோக்கம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஐடி ரெய்ட் நடந்தப்போ சில டாக்குமெண்ட்ஸ், இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கைப்பற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் பதிவு செய்ய உத்தரவிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் தனது முறையான வழியில் இது நடக்கணும். இந்த ஒரு 50 நாட்கள் டிலேங்கிறது தான் எங்களுக்கு அதிசயமாக இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் வெகு விரைவில் எலெக்ஷன் கமிஷன் தனது முடிவினை வெகு விரைவில் அறிவிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நதிகள் இணைப்புக்காக பிரதமரிடம் 1 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்திடம் விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடிகர் ரஜினிகாந்தை ஐயாக்கண்ணு சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, தென்பெண்ணை, பாலாறு, காவிரி ஆகிய நதிகளை இணைக்க வேண்டும் என ரஜினிகாந்த் கூறியதாக தெரிவித்தார். மேலும் போராட்டத்தை அமைதியான முறையில் நடத்த வேண்டும் என ரஜினி கேட்டுக் கொண்டதாகவும் ஐயாக்கண்ணு குறிப்பிட்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா பார்த்தோம், எல்லாத்து கூட இருந்து பேசினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரியை பாலாறுடன் காவிரியை இணைக்க வேண்டும். நான் கொடுக்க வேண்டிய 1 கோடி ரூபாய் இப்ப உங்க கையில கொடுத்துறேன்னு சொன்னாங்க. எங்க கிட்ட கொடுக்காதீங்க, பிரதம மந்திரி கிட்ட கொடுத்து பிரதம மந்திரி திட்டத்தை ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கின்றோம். ரஜினிகாந்த் ஐயா அதான் சொன்னாங்க, அமைதியாக செய்யுங்கள். அமைதி அமைதி அமைதியாக காந்திய வழியிலே செய்ய இருக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டம் சிவக்கலை குளத்தில் கரம்பை மண்ணுக்கு பதிலாக செம்மண் எடுத்து வருவதால் விவசாயம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். 180 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த குளத்தில் தமிழக அரசின் குடிமராமத்து அடிப்படையில் கரம்பை மண் அள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் குளத்தில் கரம்பை மண் அள்ளுவதற்கு பதிலாக செம்மண் அள்ளப்பட்டு வருவதாக விவசாயிகளும் கிராம மக்களும் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வரம்புக்கு மீறி மண் எடுத்து வருகின்றனர். தமிழக அரசின் உத்தரவுப்படி கரம்பை மண் மட்டுமே எடுக்கப்பட வேண்டும், அதுவும் விவசாயத்திற்கு மட்டுமே எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதையும் மீறி, கரம்பை மண்ணையும் மீறி 2 அடிக்கு மேலாக 5 அடி 6 அடி வரை செம்மண் எடுத்து வருகின்றனர். இதை நாங்கள் அரசு அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவகலை குளத்தில் வந்து மண் அள்ளிட்டு இருக்காங்க, வண்டல் மண். அது கரம்பை மண்ணை மட்டும்தான் அள்ளுறதுக்கு அரசு அனுமதி கொடுத்துருக்கு. ஆனால் அதெல்லாம் மீறி செம்மண், சரல், மணல்
எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டு 5 அடி 6 அடிக்கு மேலே அள்ளிட்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகிட்ட மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ், ஆர்டிஓ, பிடபிள்யூ எல்லா இடத்துலையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு எந்த தக்க நடவடிக்கையும் நம்ம அரசு எடுக்கவில்லை. பங்களிப்பு ஓய்வூதிய அறிக்கையை உடனடியாக பெற்று புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கேட்டுக் கொண்டுள்ளது. திருவாரூரில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இந்த அமைப்பின் மாநில பொதுச்செயலர் ரங்கராஜன், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அமைத்த குழுவின் அறிக்கையை உடனடியாக பெற்று 6வது ஊதிய குழுவில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய முறை தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வேண்டுகோள் வைக்கிறது. திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுக்கடையை மூட வலியுறுத்தியும் மக்களை தாக்கிய காவல் உயர் அலுவலரின் பதவி உயர்வை நிறுத்தி வைக்க கோரியும் காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் அந்த பகுதி மக்கள் ஈடுபட்டுள்ளனர். ஏப்ரல் 11ஆம் தேதி அரசு மதுக்கடைக்கு எதிராக சாமலாபுரத்தில் போராடிய பெண்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் பலர் காயமுற்றனர். இதனையடுத்து மதுக்கடையை மூடுவதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். இதனிடையே சாமலாபுரத்தில் உள்பட்ட காளிப்பாளையம் பகுதியில் கடந்த வாரம் புதிய மதுக்கடை திறக்கப்பட்டுள்ளது. புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுக்கடையை மூட கோரியும் பெண்கள் மீது தாக்குதல் நடத்திய ஏடிஎஸ்பி பாண்டியராஜனின் பதவி உயர்வை விசாரணை முடியும் வரை நிறுத்தி வைக்க வலியுறுத்தியும் அந்த பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினை வாகனத்தை சேதப்படுத்தி போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை வாகனத்தை சேதப்படுத்திய பொய் வழக்கு பதிவு செய்தார். அந்த பொய் வழக்கை ரத்து செய்ய கோரியும் தமிழகம் முழுவதும் எங்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அங்கு மதுக்கடைகளை மூட வேண்டியும் எங்களுடைய போராட்டம் தொடரும். இந்த மதுபான கடை உடனடியாக அரசு மூட வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். கொண்டு வர்றாங்க. நாங்கள் 1 மாசமா கலெக்டர் ஆஃபீஸ் போய் அங்கே உத்தரவாதம் கொடுத்தாங்க. அந்த கலெக்டர் அம்மா முன்னால் இருந்தவங்க இந்த சாமலாபுரம் பேரூராட்சியிலேயே கடை வராதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து நாங்களாம் நிம்மதியாக இருந்தோங்க. அப்புறம் அந்த அம்மாவை மாற்றி இப்போ வேற கலெக்டர் வர வச்சு அவர் மூலமா இப்போ மறுபடியும் கடை எங்கள் ஊருக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. IAS, IPS உள்ளிட்ட குடிமை பணிகளுக்காக நடைபெற்ற முதன்மை தேர்வை திரளானோர் ஆர்வமுடன் எழுதினர். 980 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக நாடு முழுவதும் நடைபெற்ற முதன்மை தேர்வை தகுதி வாய்ந்த 6 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதினர். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, வேலூர் ஆகிய இடங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. எக்ஸாம் நல்லா இருந்தது. ஸோ 2 எக்ஸாம், காலையில் 1, ஈவினிங் 1. இப்போ எழுதுறது எலிமினேஷன் கிடையாது. மினிமம் 33% எடுத்தால் பாஸ் ஆகிடலாம். மார்னிங்கும் ஈஸியாக இருந்தது. எய்ம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போனால் நல்லாயிருக்கும். இது செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை. என்னோடய எய்ம் சிவில் சர்வீசஸ்க்கு கிளியர் பண்ணணும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக யூபிஎஸ்சி அட்டன் பண்ணுறேன். எனக்கு இப்போ தான் ஐடியா கிடச்சிருக்கு எப்படி அட்டன் பண்ணணுன்னு. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நல்லா பண்ணுவேன். இந்த வருஷமும் நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நல்லா பண்ணுவேன். இது என்னோடய 4th அட்டெம்ப்ட்டு. என்னோடய எய்ம் ஐஏஎஸ் வாங்குறது தான். மார்னிங் எக்ஸாம் பரவாயில்லையாக இருந்துச்சு. ஈவினிங் மெரிட் தான். அது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. மார்னிங் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டீவியேட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ரொம்ப கன்வென்ஷனலில் எப்பயும் கேட்குற மாதிரி இல்லாமல் ஒரு சில இடத்துல கொஞ்சம் டீவியேட் ஆகிருந்துச்சு, அவ்வளோதான். மதுரையில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் தனது மகன் இறந்திருக்கக்கூடும் என்பதால் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அவருடைய பெற்றோர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மதுரை மீனாட்சிபுரத்தை சேர்ந்த நாகேந்திர பாண்டியன் சிறைத்துறையில் தலைமை வார்டனாக பணியாற்றி வருகிறார். இவரது மகன் சுந்தர பாண்டியன் கேந்திர வித்யாலயாவில் +1 படித்து வந்தார். இதனிடையே இரத்த காயங்களுடன் வீடு திரும்பிய சுந்தர பாண்டியன் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் பலியானார். மாணவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் தனது மகன் இறந்திருக்கக்கூடும் என சுந்தர பாண்டியனின் பெற்றோர் தெரிவித்தனர். இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். வெளியே சண்டை போட்டு வந்து நினைக்கிறேன் சார். இங்கெல்லாம் இப்போ போய் பார்க்குறேன், கழுத்தில் காயமாக இருக்குது சார். நெத்தியில் இங்கெல்லாம் காயமாக இருக்குது சார். சண்டையும் போக மாட்டேன். ஸ்கூலில் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும். 5 நிமிஷம் கூட இல்லை சார். வீட்டுக்கு உட்கார வச்சுட்டு நான் கடைக்கு தான் சார் பக்கத்தில் நான் போனேன். அதில் விழுந்துட்டேன் சார். தனது மகன் மகளின் முன்னேற்றத்திற்காக ஆயுள் முழுவதும் பாடுபடும் அனைத்து தந்தையர்களையும் போற்றும் வகையில் தந்தையர் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. தங்களது குழந்தைகளுக்கு நண்பனை போல இருந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டும் தந்தையரை கொண்டாடும் வகையில் 1910 அமெரிக்காவில் முதலில் தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது. 1972 அப்போதைய அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சனால் அந்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது. தந்தைக்கு மரியாதை செலுத்தும்
விதமாக ஆண்டுதோறும் ஜூன் 3வது ஞாயிறு அன்று உலக தந்தையர் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. தங்களது குழந்தைகள் தங்களது அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதே அனைத்து தந்தைகளின் தன்னலம் கருதாத எதிர்பார்ப்பாக உள்ளது. பள்ளிகளிலும் தந்தையின் அருமையை மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவருடைய பிள்ளையின் வளர்ச்சிக்கு பின்னாலும் தந்தையினுடைய கடினமான உழைப்பும் அவருடைய நற்செய்திகளும் ஒரு மகனின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாகிறது. இப்பொழுது நமது தந்தை கிராமத்தில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, நம்ம வெளியூரில் இருந்தாலும் தந்தைக்கு நேரில் சென்று அவருடைய வாழ்த்தை பெறுவது முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கும். எங்கள் தந்தையர் தினம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சால் நாங்களும் சிறப்பாக செயல்பட்டு நாங்களும் உங்களோட செயல்படுவோம். நல்லா என்னோடய ஒய்ஃபு இருந்தாங்க, அவங்க திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க இறந்ததுனால தான் யாரும் கவனிக்க வசதி இல்லைன்ட்டு இங்கே ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்துட்டாங்க. தாய் தந்தையரை கணம் பண்ணுவாயாகன்னு அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. யார் கணம் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? நோபடி இஸ் லுக்கிங் ஆஃப்டர். என்னை செப்பரேட்டாக பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. வருவாங்க சண்டேஸில், they will come and see me. உலக ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 7-1 கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்சில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட எம்பி தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று இரவு எண்ணப்பட்டு முடிவுகள் உடனடியாக அறிவிக்கப்படுகின்றன. பிரான்சில் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் இமானுவேல் மேக்ரோன் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து 577 இடங்களை கொண்ட பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கு முதல் கட்ட தேர்தல் கடந்த வாரம் நடைபெற்றது. பிரான்ஸ் தேர்தல் விதிகளின்படி 50% வாக்குகள் பெற்றால்தான் எம்பியாக தேர்வாக முடியும். இல்லை என்றால் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும். இதனையடுத்து 2ஆம் கட்ட தேர்தல் விறுவிறுப்பாக இன்று நடைபெற்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இந்தோனேஷியாவின் தலைநகரமான ஜாகர்த்தாவில் இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி நடந்து வந்தது. இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் இறுதிப் போட்டியில் ஜப்பான் வீரர் காசுமாசா சகாயுடன் மோதினார். அதில் ஜப்பானிய வீரரை 21-11, 21-19 என்ற செட் கணக்கில் வென்று ஸ்ரீகாந்த் வெற்றி வாகை சூடினார். உலக ஹாக்கி லீக் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. அடுத்த ஆண்டு உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த ஆண்டில் உலக ஹாக்கி லீக் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. இந்த இரு போட்டிகளையும் நடத்தப்போகும் நாடு என்ற அடிப்படையில் இந்திய அணி இவற்றுக்கு ஏற்கனவே தேர்வாகிவிட்டது. இந்த நிலையில் லண்டனில் நடந்த உலக ஹாக்கி லீக் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானுடன் மோதியது. அதில் இந்திய அணியின் ஹர்மன் பிரீத் சிங் 2 கோல்களும் தல்வீந்தர் சிங் 2 கோல்களும் அடித்தனர். இந்திய அணியின் அக்ஷதீப், பர்தீப் ஆகியோர் தலா 1 கோல் அடித்த நிலையில் இந்திய அணி 6-0 என பாகிஸ்தானை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 23ஆம் தேதிக்குள் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவிப்பு. மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தகவல். ஜூன் 30 நள்ளிரவு முதல் ஜிஎஸ்டி அமல். அமைச்சர் அருண்ஜேட்லி அறிவிப்பு. முதல்வர் பழனிசாமி தினகரன் மீது வழக்கு பதிய பரிந்துரை. ஆர்கே நகர் பண விநியோகம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை.
முதல்வர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்க மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.